நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் செய்நன்றி அறிதல். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். விளக்கம்: ஒருவன் தினை அளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனை அளவாக கொண்டு போற்றுவார். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை வைத்தியக்குப்பத்தில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். வைத்தியக்குப்பம் வீராம்பட்டினத்தில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. சந்திர கிரகணத்தால் கோவிலுக்கு திரும்பிய உற்சவ மூர்த்திகள். புதுச்சேரி வைத்தியக்குப்பத்தில் மாசிமக தீர்த்தவாரி ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. இதில் புதுவை ஊட்டி உள்ள புகழ்பெற்ற மயிலம் முருகன், செஞ்சி ரங்கநாதர், திண்டிவனம் நல்லிய கோடான், சீனிவாச பெருமாள், தீபனூர் பொய்யாமொழி விநாயகர், மேல்மலையனூர் அங்காளம்மன், புதுவை சேர்ந்த மணக்குள விநாயகர், வரதராஜ பெருமாள், வேதபுரீஸ்வரர், கௌசிக பாலசுப்பிரமணியர், தென்கல சீனிவாச பெருமாள், அங்காளம்மன், முதலர்பேட்டை வணிய பெருமாள், உலக நாயகி அம்மன், சாமுண்டீஸ்வரி, ஏழைமாரியம்மன், காமாட்சியம்மன் உட்பட பல்வேறு கோவில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் தீர்த்தவாரில் பங்கேற்றனர். வழக்கமாக மாசிமக தீர்த்தவாரிக்கு வரும் உற்சவர்கள் பிற்பகல் வரை வைத்தியக்குப்பத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவர். ஆனால் இன்று சந்திர கிரகணம் நடந்ததால் ஆகம விதிப்படி உள்ள கோவில்களில் இருந்து வந்த உற்சவர்கள் உடனடியாக கோவிலுக்கு திரும்பிச் சென்றனர். சிறிய கோவில்கள் மடத்திலிருந்து வந்த உற்சவர்கள் வைத்தியக்குப்பம் கூரைப்பந்தலில் தங்க வைக்கப்பட்டனர். தீர்த்த வாரியத்தில் கலந்து கொள்ள புதுவையின் பல்வேறு பகுதியில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தனர். தீர்த்த வாரியம் முன்னிட்டு புதுவையில் அரசு தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. போலீசார் எச்சரிக்கை மீறி பலர் கடலில் குளித்தனர். தீர்த்தவாரி ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்டம் அதிகமாக இருப்பதால் தங்களது நகைகள் மற்றும் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு சரிப்பா, உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆபத்து ஏற்படலாம். அதாவது கடலில் இறங்காதீங்க. குளிக்கிறதுங்கிற இடத்துல மட்டும் குளிங்க. வேண்டியும் சர்வதேச சட்டமீறல்களை கண்டித்தும் புதுச்சேரியில் AAMIM சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம். உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டியும் சர்வதேச சட்டங்களை மீறி செயல்படும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் போக்கை கண்டித்தும் அகில இந்திய மஜ்லிஸ் இத்தேஷாதுல் முஸ்லிம் கட்சியின் புதுச்சேரி மாநில கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஐநா சாசனத்தின் விதிப்படி 2(4) படி ஒரு நாட்டின் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தலைவர்களையும் பொதுமக்களையும் படுகொலை செய்வது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது.
இது உலக அமைதிக்கே அச்சுறுத்தலாகும். ஜெனிவா உடன்படிக்கையின்படி போர்க்காலங்களில் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை மீறி நடத்தப்படும் தாக்குதல்கள் போர் குற்றங்களாக கருதப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று குரல் எழுப்ப வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. சில நாடுகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கும் இரட்டை நிலையை ஐநா கைவிட வேண்டும். அனைத்து நாடுகளும் ஐநா சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த எழுச்சிமிகு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளையும் புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் ஷாகுல் ஹமீத் செய்திருந்தார். இந்நிகழ்வில் மாநில தலைவர் சம்சுதீன், திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்த லோக ஐயப்பன், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைவர் ஜெகநாதன், தமிழ் நிலவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வன், தமிழ்களம் தலைவர் அழகர், தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன், பி போல்டு தலைவர் பஷீர் அகமது, பெரியார் சிந்தனையாளர்கள் இயக்கம் தலைவர் தீனா, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், தந்தை பெரியார் திராவிட கழக செயலாளர் இளங்கோ உட்பட பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். அமைதி நமது அடிப்படை உரிமை என்பதை வலியுறுத்தி உலக ஒற்றுமை மற்றும் மனித குல நலன் காக்கப்பட வேண்டுமென்ற முழக்கத்துடன் இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவுற்றது. புதுச்சேரியில் 124வது மாசிமக தீர்த்தவாரி விழா அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் உற்சாகமாக வழங்கப்பட்ட அன்னதானம். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற 124ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலோர பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்ட இந்த விழாவை ஒட்டி நகரின் பல்வேறு பகுதிகளில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. இதில் ஒரு பகுதியாக திமுக சார்பில் பிரம்மாண்ட அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் அவர்களின் தலைமையில் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் அவர்களின் ஏற்பாட்டில் மாசிமகத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். லாஸ்பேட்டை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 18வது ஆண்டாக மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு நீர்மோர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் MLA சாமிநாதன் மற்றும் தொகுதி தலைவர் சரவணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் ஆறுமுகம், நடராஜ், முருகன், ஆனந்த், வழக்கறிஞர் கார்த்திக், அந்தோணி, அருள்பாண்டி, அன்பரசன், வெங்கடேஷ், நிஷாந்த் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் மகளிரணி நிர்வாகிகள் மேரி பிரேமா, வள்ளி, சத்யேஸ்வரி, ரேவதி, புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கினர். அதேபோல் புதுச்சேரி கருவடிக்குப்பம் வாகை அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சிக்கு அதன் நிறுவன தலைவர் ஜெகன் தலைமை தாங்கி உணவுகளை வழங்கினார். உடன் துணைத் தலைவர் ஜெயேந்திரன், செயலாளர் வழக்கறிஞர் கார்த்திக், துணை செயலாளர் ஹரி மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் கருவடிக்குப்பம் மேஜர் சரவணன் நகரில் மாசிமகத்தை முன்னிட்டு 11ஆம் ஆண்டு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. டி. முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாத்தூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் ஒன்றிணைந்து பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கினர். மாசிமக விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்ததுடன் பல்வேறு தரப்பினரின் இந்த தொண்டு உள்ளம் பக்தர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தேர்தலில் போட்டியிடவில்லை என நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி பாசறை செயலாளர் நடிகர் பாண்டிசெல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் கலை இலக்கிய பாசறை செயலாளரும் பிரபல நடிகருமான பாண்டிசெல்வம் வரவிருக்கும் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். தான் தேர்தலில் போட்டியிடாததற்கு தனது திரையுலக ஆசான் வழங்கிய ஆலோசனை முக்கிய காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசானின் வழிகாட்டுதலின்படி தற்போது இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் விளக்கமளித்துள்ளார். தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் விலகவில்லை என்பதையும் கட்சியின் ஒரு அங்கமாகவே தொடர்ந்து செயல்படுவேன் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சி தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களுக்கு தனது முழு ஆதரவை வழங்கி தேர்தல் களத்தில் அவர்களுக்காக வலு சேர்ப்பேன் என்று கூறியுள்ளார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு அறுசுவை விருந்துடன் அன்னதானத்தை கவர்னர், முதல்வர் தொடங்கி வைத்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம்.
அதன்படி இந்த ஆண்டு மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த சுமார் 10,000 மேற்பட்டோருக்கு அறுசுவை விருந்துடன் அன்னதானம் டிவி நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான BP சிவக்கொழுந்து, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் BP ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அறுசுவை அன்னதான விழாவை தொடங்கி வைத்து அறுசுவை விருந்தை பொதுமக்களுடன் சேர்ந்து அருந்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், அரசு குருடா AKD ஆறுமுகம், NR காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSA ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆனந்த் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்த விழாவில் பக்தர்கள், பொதுமக்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தலத்திரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயம் மாசிமக தீர்த்தவாரி, ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காரைக்கால் மாவட்டம் திருத்தெல்ச்சேரி எனும் தலத்தெரு பகுதியில் சேர்ந்த பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். மாசிமக திருவிழா கடந்த 19ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. நேற்று ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி காரைக்கால் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலிலிருந்து புறப்பட்டு தலத்தெரு வந்தடைந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்தெருவிலிருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு வந்து சேர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்துதாரர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் ருத்ர வன்னியர் சங்கத்தில் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ருத்ர வன்னியர் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் போட்டியிட வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் ஒருமித்த கருத்துடன் தீர்மானம் நிறைவேற்றினர். லாஸ்பேட்டையை பூர்வீகமாக கொண்ட கோபாலகிருஷ்ணன் இப்பகுதியிலுள்ள செல்வாக்கும் எளிய மக்களிடையே அவர் கொண்டுள்ள நற்பெயரும் அவரை ஒரு மாபெரும் வெற்றி வேட்பாளராக மாற்றும் என கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் தெரிவித்தனர். கோபாலகிருஷ்ணன் நீண்ட காலமாக செய்து வரும் மக்கள் நலப்பணிகள் இக்கூட்டத்தில் வந்தவர்கள் பாராட்டினர். பேரிடர் காலத்தில் மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்த போது புதுச்சேரியிலே முதன்முதலாக ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அரிசி, காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். சிறு வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக இலவச தள்ளு வண்டிகள், நடைபாதை வியாபாரிகளுக்கு பெரிய குடைகள் மற்றும் தையல் இயந்திரங்கள் போன்றவற்றை வழங்கியுள்ளார். ஏழை மாணவர்களின் கல்வி தடைப்படாமல் இருக்க ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி வருகிறார். அவசர கால மருத்துவ தேவைகளுக்காகவும் முதியோர்களுக்கான மருத்துவ முகாம்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. நெட்டப்பாக்கம் தனி தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிட டாக்டர் மாயகிருஷ்ணன் சென்னை அறிவாலயத்தில் விருப்பமனு தாக்கல். சென்னை அறிவாலயம் தலைமை கழகத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதிக அளவில் திரளாக வேட்பாளர்கள் விருப்பமனு வழங்க குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நெட்டப்பாக்கம் தனி தொகுதியில் போட்டியிட திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் மாயகிருஷ்ணன் விருப்பமனு தாக்கல் செய்ய சென்னை அறிவாலயம் சென்றார். புதுவை மாநில திமுக கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் டாக்டர் மாயகிருஷ்ணன் விருப்பமனு தாக்கல் செய்தார். நெட்டப்பாக்கம் தொகுதி திமுக கழக அவைத்தலைவர் பூபதி, தொழிலதிபர் ஜெயபிரகாஷ், தொகுதி துணை செயலாளர் திருநாவுக்கரசு, தொகுதி கழக பொருளாளர் அருள் பாலாஜி ஆகியோர் உணர்ந்தனர். நெட்டப்பாக்கம் தனி தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிட தேவேந்திரன் வேட்புமனு தாக்கல்.
நடைபெறவிருக்கின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தனித்தொகுதியில் போட்டியிடுவதற்காக தேவேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏவிடம் விருப்ப மனுவை கொடுத்தார். அப்போது உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல், நெட்டப்பாக்கம் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் இளையநம்பி, பொருளாளர் சசிகுமார் மற்றும் கிழக்கழக செயலாளர் பிரகாஷ், நவீன், நாகலிங்கம் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் குரு கருணாகரன், கிரி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி கழக நிர்வாகிகள், நெட்டப்பாக்கம் தொகுதி கழக நிர்வாகிகள் உணர்ந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை வைத்தியகுப்பத்தில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.